சார் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாளிதழில் வந்து சர்வேயை பற்றி நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் மத்திய உளவுத்துறை சர்வே அது எடுத்திருக்காங்க. மத்திய உளவுத்துறைக்கு தெரியுமா இவங்க போட்டது? இல்லை சார், திமுகவுக்கு 90 சீட்டு, விஜய்க்கு 70 சீட்டு, அதிமுகவுக்கு 35 சீட்டு. எனக்கு புரியல சார். விஜய்க்கு கட்டமைப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. பூத் லெவலில் என்ன பண்ணணும்னு விஜய் தொண்டர்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 70 இடங்கள் எப்படி சார்? அதுவும் அதிமுகவை ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களே. அது ஒன்று. இன்னொன்று, விஜய் வந்து வாங்குற வாக்கு சதவீதம் இருக்குல்ல, ஆமாம், அது என்னதான் நீங்கள் கூட்டி கூட்டி போட்டாலும் 25% கூட வச்சுக்கோங்க. இது குக் பண்ண ஸ்டோரியா இல்லை ரியல் ஸ்டோரியா? அவ்வளோதான். அந்த பக்கம் மட்டும் இவர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நேற்று 39 சீட்டுன்னு போட்டாங்க. 39 சீட்லாம் அவங்க கேட்கவே இல்லை. நான் காங்கிரஸ் சைடில் கேட்டப்போ, சார் நாங்கள் குழு அமைச்சோம், மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம், சீட்டு பட்டியலாம் நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன ஏங்க, பிஜேபி இப்போ 45 சீட்டு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதிமுக கிட்டயா கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ பிஜேபி 45 கேட்குதுன்னா இவங்க என்ன 39 கொடுக்கறதுக்காக இவங்க விரும்புவாங்க? அதுவும் இந்த டைம் தான் நெருக்கடி பண்ணுற டைமு. இல்லை நாங்கள் அங்கே போய்டுவாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ திமுக கொஞ்சம் இறங்கி வந்தாகணும். காங்கிரஸ் அந்த மாதிரி டைம்லலாம் வேறு மாதிரி டெரராக மாறிடுவாங்க. பருவெலாம் வச்சுக்கிட்டு டெரராக மாறிடுவாங்க. அதனால் திமுக 25 சீட்டை 30 கொடுப்பாங்க சார். 60 கேட்க மாட்டாங்க. 45 கொடுன்னா என்ன பண்ணுவீங்க? 45 கொடுங்க, இல்லாட்டி முடியாதுங்க, நான் ஒரு 60 தரேன்றாரு, தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ நாங்கள் விட்டு போகிறோங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணி கலகலக்க ஆரம்பிச்சிருக்கா இல்லை என்ன நடந்துகிட்டு இருக்கு? திமுக கூட்டணியை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் பிரவீன் சக்கரவர்த்திலாம் வருது. ஓகே. இவர்களுக்கு திமுக கூட்டணி விட்டு போகிற எண்ணம்லாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆமாம்.